அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஆனா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதே இடத்துல போதும் பொண்ணு பாட்டு இருந்திருந்தா கூப்பிட வச்சிருப்பாங்க. அப்படியே கதறி கூப்பாடு போட்டு எப்படியாச்சும் டிராமா பண்ணி அவங்களையும் போக விடாம பண்ணிருப்பாங்க. பைத்தியமா நீ? இப்ப அவங்கள போக விடாம செஞ்சா நமக்கு இப்ப என்ன கிடைக்க போகுது? அது சரி, கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி இவளை துரத்திட்டோன்னு நிம்மதியா பெருமூச்சு விட்டுட்டு இருந்தோம்ல, அப்படியா நினைக்கிறீங்க? நான் அழகா உள்ள வந்து உட்கார்ந்துட்டா. அதையே நம்மளால ஒண்ணு பண்ண முடியாம வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அத கேள்வி கேட்க முடியல. என்னதானே உங்களால கேள்வி கேட்க முடியுது? ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? கஸ்டடி ஆபீசர் வந்து நிக்கிறப்போ அவ வந்து சேர்ந்தாலேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அந்த இடத்துல உன் பேச்ச கேட்டுக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணியிருந்தா விஜய்க்கு ஏன் மேலதான் தேவையில்லாம கோவம் வந்திருக்கும். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் நானே கெடுத்துக்கிட்ட மாதிரி எல்லாம் ஆயிடும். எனக்கு நீதான் முக்கியம்னு சொல்லியா தெரியணும். உங்க அம்மாவே நேத்து போன் பண்றப்ப நீ அங்க இருக்கிறதுனாலதான் ரஞ்சி அங்க விட்டு வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்றா. அவளுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு என் மேல இல்லல்ல? சாரி ராஜிமா, நான் உங்களை குறை சொல்லல. நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னு தோன்றப்போ வெறுப்பா இருக்கு, அதான் சொன்னேன். விடு ரஞ்சி, பாத்துக்கலாம். விட்டு பிடிச்சா ஒண்ணு கெட்டு போகாது. புரியுது ராஜிமா. கஸ்டடி ஆபீசர் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு கச்சேரி. கைக்கு வந்து சேரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். மேல உன் கதையை கேட்கவும் நான் தயாரா இல்ல. என் மூஞ்சிலே முழிக்காத. நானா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும்னு நினைக்காத. இந்த வீட்டை விட்டு நீயா வெளியில போயிடு, அதான் உனக்கு நல்லது. எனக்கு இவங்களோட பணம், சொத்து பத்து எதுவுமே வேண்டாம். அன்பா இருக்கிற ஒரு குழந்தை, அதுவும் பொன் குழந்தை. இப்படி இருக்கிற ஒரு குடும்பம் போதாதா? மல்லி, சாரி. எதுக்கு சாரி? பல நேரங்களில் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். எது நடந்தாலும் வெண்பாக்காக இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உறுதியா இருந்த உன்னையே வீட்டை விட்டு போற மாதிரி பண்ணிட்டேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. இந்த தேங்க்ஸ் எதுக்குங்க? ரொம்ப பயந்துட்டேன் மல்லி. கஸ்டடி ஆபீசர் வந்து நிக்கிறாங்க, உன்னை கேக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு அப்படியே திகைச்சு நின்ன. அத இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு கையெல்லாம் அப்படியே நடுங்குது. என் வெண்பா என்னை விட்டு போயிடுவாளோன்னு நினைக்கிறப்ப ஒரு ஆம்பளைக்கு அவனோட மக எவ்வளவு முக்கியம்னு எனக்கு இப்பதான் புரியுது. வெண்பா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை மல்லி. நான் வெளியில எதுவும் காட்டிக்கல, ஆனா அப்ப அந்த தவிப்புல நீ வந்துட மாட்டியான்னு என் உள் மனசு கடவுளை பார்த்து கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நீ திரும்பி வந்து நின்னப்ப எனக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃபா இருந்தது தெரியுமா? எது மல்லி நமக்கு ரிலீஃபா இருக்கும்? நம்ம உள் மனசு என்ன நினைக்குதோ அது நடக்கிறப்ப தானே. அத கூட நான் செஞ்ச உதவியாதான் உங்களால பார்க்க முடியுதுல்ல. அதுவும் என்னோட வாழ்க்கை தானு இப்ப கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலல்ல. என்ன மல்லி எதுவுமே பேச மாட்டேங்கிற? உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்களேங்க. நான் என் வேலையை தானங்க செஞ்சேன். வெண்பாக்கு அம்மாவா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அம்மா எப்பவும் பொண்ணு தான் கூடவே இருக்கணும்னு தானே நினைப்பா. அதை தான் நான் செஞ்சேன். அதுக்கு நன்றி எல்லாம் எதுக்குங்க? வெண்பாக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனைன்றப்போ இதை கூட நான் செய்யலைன்னா நான் உயிரோடு இருக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். வெண்பா உங்களோட தாங்க இருக்கணும். அதான் அவளுக்கும் அவ எதிர்காலத்துக்கும் நல்லது. ஏன் வேலையை முடிச்ச மன நிறைவோட நான்
சைக்கிள்ங்க பார்த்து போங்க. ஆ? எங்க ஏய். ஏங்க ரத்தம் வருதுங்க. டேய் 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 என்னாச்சுடா? என்னடாச்சு? டேய் ரத்தம் நிறைய போகுதுடா. ஏய் தண்ணி குடா. இந்தா என்னடா ரொம்ப கண்ணாடி அடிபட்டு போலியே. டேய் பாருடா என்னாச்சு வருது? டேய் அண்ணே, இந்த கார்ல அவன்தானே அந்த வண்டிக்காரன் தான். அவனை இறங்க சொன்னேன். ஆமாண்ணே அந்த வண்டிக்காரன் தான் அடிச்சிட்டான். நீங்க போங்க. நீ இன்னும் கொஞ்சம் யோ, தண்ணி எடுத்து இறங்கியா வெளில வாயா. காரை விட்டு இறங்கியா. கார்ல இருந்தா கண்ணு மண்ணு தெரியாதா உனக்கு? இறங்கடா கீழே. கதத்தோட முதல்ல இறங்க மாட்டியா? இறங்கிக்கல. இறங்கடா. பணக்கார திமிர்ல என்ன வேணாலும் பண்ணுவியா? இறங்கடா கீழே. சொல்லிக்கிட்டே இருக்கும்ல. இறங்கடா. ஏங்க கூட்டம் கூடுதுங்க. ஆமா மல்லி, அவங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டாடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடா. வெண்பா பயப்படாத, டாடா இருக்கல்ல. மல்லி நீ உடனே வெண்பா கூட்டிட்டு ஆட்டோல போ. ஏங்க நீங்க மல்லி நீ உடனே போ. வெண்பா பயந்துட்டா, சொன்னா கேளு. ஏங்க உங்களை எப்படிங்க தனியா விட்டுட்டு? சொன்னா கேளு மல்லி. ஆஹா இல்லங்க, வெண்பா உள்ள இருக்கட்டும், நானும் உங்க கூட வரேன், பேசிக்கலாங்க. அந்த பையனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, நான் பேசுறேங்க. தம்பி 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 இறங்கடா கீழே. இறங்குடா. இறங்க இல்லையா? ஏய் கார் கண்ணாடி உடைங்கடா. சொல்லிட்டே இருக்கும்ல. இப்பதான் இறங்குவாங்க. கதவு திறக்க முடியாது, காரை அடிச்சு உடைங்கடா. இறங்கடா கீழே. இறங்குங்கறல. இருங்க மல்லி, நீ தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்க. இந்த சிச்சுவேஷனே சரியில்லை. நீ முதல்ல வெண்பாவை கூட்டிட்டு நீ அந்த பக்கமா இறங்கி ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடு. ஐயா, சொல்லும் போதே இறங்கிடுறா. என்ன? இறங்கு. சரி, வாடா. வெண்பா, வெளியோட வீட்டுக்கு போ. டாடா சீக்கிரம் வந்துடுறேன். தம்பி போய் இடிச்சு போடியா? இடிச்சிட்டான் பாரு. இறங்குடா, கார்ல உட்கார்ந்திருக்காங்க. இருங்க. இந்த ஆள் பாட்டு இறங்காம உள்ளே இருக்கான். இறங்குடா. தம்பி, வாயா. தம்பி, ஒண்ணுதான். பெரிய இவனா நீ? என்ன ஆளை இடிச்சு தள்ளிட்டு இறங்காம உள்ளே உட்கார்ந்து கார்ல இருக்க? இறங்க மாட்டியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கால் பண்றான், டேய். மல்லி தள்ளு. வேணுங்க யாராவது இடிப்பாங்களா? தெரியாம நடந்து போச்சு. நான் எங்கேயும் போகலாம் மாட்டேன். முதல்ல அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு பாப்போம். இங்கே இருங்க. ஏய் சரிப்பா. பார்க்கலாம். மல்லி வா ஆட்டோ. எங்க வா. எங்க நான் சொல்றத வா, கேளுங்க மல்லி. ப்ளீஸ்ங்க. எங்க ப்ளீஸ்ங்க, நான் உங்க கூடயே இருக்கேங்க. ஆட்டோல ஏறு. சொன்னா கேளுங்க, உங்களை தனியா விட்டுட்டு எப்படி ஏறுன்னு போவேன்? சொல்றல, அங்க பாரு. ஏறு. எங்க ஏறுன்னு please. சொன்னேன். சரி ஏறு. இந்தாங்கண்ணே. பத்திரமா இவங்க சொல்ற இடத்துல இறக்கி விட்டுருங்க. ஆ, நான் சரிங்க பார்த்து. பத்திரம். சரி. அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? சார் என்ன சார் பேசுறீங்க? நான் ஏன் எஸ்கேப் ஆக போறேன்? யார் என்னன்னு தெரியாம பேசாதீங்க. நீங்க யாரா வேணா இருங்க சார். அடிச்சு போட்டு நான் யாருக்கு தெரியுமான்னு பேசுறீங்க? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் நான் அந்த அர்த்தத்துலலாம் பேசல. என் பேரு விஜயகுமார். விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. சொசைட்டில எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு சார். அதுக்கு இப்படிதான் கேர்லெஸ்ஸா வந்து அடிப்பீங்களா? சொசைட்டில உங்களுக்கு நல்ல பேர் இருக்குன்னா வந்து ஆக்சிடென்ட் பண்ணலாமா? பாவம் சார் அந்த பையன். நீங்க பாட்டுக்கு அடிச்சு போட்டு காரை விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோ பிடிச்சு போக பாக்குறீங்க. சார் ஆட்டோ பிடிச்சு போறவன் ஏன் சார் நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன்? நான் எஸ்கேப் ஆகலாம் ஒன்னும் ட்ரை பண்ணல. தப்பு என் மேலதான். ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்த உடனே என் பொண்ணு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டா. அதனாலதான் அவங்க 2 பேரும் ஆட்டோல ஏத்தி அனுப்பி விட்டேன். நம்ம குடும்பத்தை சேஃபா வச்சுக்கணும். அடுத்தவன் குடும்பம் எப்படி வேணா போலாம். என்ன சார் நீங்க? நடந்தது ஒரு விபத்து. நான் வேணும்னு எதுவும் பண்ணல சார். சார் முதல்ல அந்த பையன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் சார். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் சார். வாங்க. மூச்சு போய் ஜெயில்ல இருக்காரு. எதுவுமே மாட்டேங்கிறாரு. தம்பி தம்பி நிறுத்துப்பா. நிறுத்து. ஒரு பையனுக்கு அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிடல் வரைக்கும் போறப்பா. கொஞ்சம் இருப்பா. தூக்கிட்டு சரிப்பா. புடிங்க, பாத்து. மெதுவா. அந்த சைக்கிள் ஓரமா நிறுத்தி வைப்பா. பாத்து பிடி புடி புடிங்க சார். சீக்கிரம் கூட்டு போங்க. மெதுவா வண்டியில மெதுவா. டேய் போய் டோர் தரறா. சார் சார் உள்ள நல்லா நகர்த்தி கூட்டி போறீங்க. சார் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது காப்பாத்துறதெல்லாம் எங்க கான்ஸ்டபிள் பாத்துக்குவாங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் ஒரு தடவை அந்த பையனை பாத்துறலாம் சார் கோஆபரேட் பண்ணுங்க சார். நீங்க வாங்க சார். சார் என் காரு
அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு எங்க ஆளுங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்க வாங்க சார். வாங்க சார், வாங்க. தலைவருங்க. டிரைவர் வண்டி எடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.